जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। सद्गुरुनाथ महाराज की जय। जगत मादे राधे कृष्ण माई की जय। இப்போ நம்ம கங்கைக்கரையில் இருக்கக்கூடிய மிகவும் ரொம்ப முக்கியமான இடங்கள் எல்லாம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அடியன் காட்ட போகிற ஒரு அற்புதமான திருக்கோவில் அவ்வளவா யாருக்கும் தெரியல. காசியில் வராகி அம்பாளுக்குன்னு பிரத்யேகமான புராணத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. ஆனால் அந்த கோவிலுக்கு அவ்வளவா பக்தர்கள் நிறைய பேர் தேடி கண்டுபிடிச்சி தான் போயின்னு இருக்காங்க. ஆனால் பல பேருக்கும் காசியில் வராகி அம்பாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புராதனமான கோவில் ஒன்று இருக்குது அப்படின்றதே தெரியாது. இப்போ அப்பேற்பட்ட அந்த வராகி அம்பாள் கோவிலுக்கு நம்ம எப்படி போகிறது, அந்த அம்பாளுடைய கோவிலுடைய விசேஷம் என்ன, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்குங்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவலை தான் அடியன் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் காசி விஸ்வநாத பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நிறைய சந்து பூந்துக்குள்ளெல்லாம் பூந்து தான் வராகி அம்மன் கோவிலுக்கு வரணும். ஆனால் இந்த கங்கைக்கரையை ஒட்டி நீங்கள் நடந்து போனீங்க, இந்த அஸ்வமேத் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கா ஆரத்தி எடுக்கக்கூடிய அந்த காட்லேருந்து இப்போ அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கோம் இல்லையா, இந்த காட் வழியாக நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வராகி அம்மனுடைய கோவிலுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். வராகி அம்பாள் பார்த்தீங்கன்னா துர்கா தேவியினுடைய ஒரு படைத்தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியாக இருக்கக்கூடியவள். ஸ்கந்த பகவான் கூறிய ஒரு காசி கண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் இப்போ நம்ம பார்க்க போகிற புராதனமான வராகி அம்பாளுடைய கோவிலினுடைய அதிவிசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கு. சதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி, அந்த தேவியினுடைய பல்லில் இருந்து உருவாக்கப்பட்ட கோவிலே இந்த வராகி அம்பாளினுடைய கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில். ரொம்ப முக்கியமானது, அற்புதமான ஒரு ஆலயம். அடியன் 2 முறை காசி கஷேத்திரத்துக்கு போயிருக்கேன். ஸோ இந்த 2 முறையும் அந்த தேவியை பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியமானது கிடச்சிருக்கு. ஸோ நிறைய இப்போ நீங்கள் மெயினான இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சந்து புந்தரெல்லாம் பூந்து உள்ளே வரணும். உங்களுக்கு பாதையும் புரியாது, ஒன்றும் புரியாது. நம்ம இப்படி தான் போகணுமா அப்படி தான் போகணுமான சில சங்கடங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அடியன் காட்டக்கூடிய ஒரு பாதையை நீங்கள் பிடிச்சி மேலே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கோவிலுக்கு போடலாம். ஸோ அந்த மார்க்கத்தை, அந்த வழியை நோக்கி தான் அடியன் உங்களை இப்போ அழைச்சின்னு போயின்ட்டுருக்கேன். சேத்திர ஒரு பாலகராக இந்த இடத்துல தேவியானவள் இருக்கா. காசியினுடைய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவியாக கால பைரவ சுவாமியை தான் நம்ம இந்த காசி சேத்திரத்துக்கு ஒரு பாதுகாப்பான தெய்வம், பாதுகாவலன்னு சொல்கிறோம். ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்பாலும் இந்த காசி சேத்திரத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தேவியாக இருக்கக்கூடியவள். ரொம்ப அற்புதமானவள். என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, கீழே அதில் பாதாளத்தில் இருப்பாள் அம்பாள். அந்த மாதிரி பார்க்கறதுன்றதே துர்லபங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் போக போகிறேன் அந்த இடத்துக்கு அதிக பேர் ஆந்திராக்காரங்க தான் வராங்க, மராட்டிக்காரங்க அதிக பேர் வராங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பக்தர்களில் நம்மளில் எத்தனை பேர் நம்ம வராகி அம்பாளுடைய ஒரு சேத்திரத்துக்கு போகிறோம். வராகி படித்துறைனே இருக்குது, வராகி காட் அப்படின்னு இப்போ ஒன்று காட்ட போகிறோம் பாருங்கள். வராகி காட், வராகி அம்பாளுடைய திருநாமத்தில் படித்துறையே இருக்குது பாருங்கள், வராகி காட் இது இருக்கும் இல்லையா. ஸோ இந்த காட் வழியாக தான் இப்போ நம்ம மேலே போய் அந்த அம்பாளுடைய அந்த கோவிலை பார்க்க போகிறோம். கோவில் உள்ளெல்லாம் ஃபோன் நாட் அலவுடு, அதனால் கோவிலெல்லாம் சுற்றி காட்டலாம் முடியாது. சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். கோவில் கோபுரத்தை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழியை மாத்திரம்தான் அடியன் இந்த வீடியோ பதிவில் அடியன் காட்ட போகிறேன். ஏன்னா உள்ள ஃபோன்லாம் அலோடு பிடிங்கிடுவாங்க ஃபோனெல்லாம். ஸோ அதில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு சின்ன கோவில் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். 2-3 இடங்களில் 2-3 இந்த வராகி காட் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்துறைக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த பாதையானது ரொம்ப புரிஞ்சிடும். ஸோ நீங்களாம் காசி சேத்திரத்துக்கு போகிறீங்கன்னா அவசியம் இந்த வராகி தாயாருடைய கோவிலை பார்க்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். திரிபுர சுந்தரி இதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா,
இந்த ரெட் கலர் கோவில், இந்த மரத்தையும் ஒரு அடையாளமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ரெட் கலர் கோவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த படிக்கட்டு வழியாகத்தான் வராகி அம்பாள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஈஸியஸ்ட்டு வேலை தான் இப்போ வந்து அடியன் வந்து உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். ஸோ நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா இந்த ஒரு பாதையை நீங்கள் திரிபுர பைரவி காட், இந்த திரிபுர பைரவி காட்டும் நம்மளுடைய வராகி காட்டும் பக்கத்தில் தான் இருக்குன்றத அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த திரிபுர பைரவி காட் பக்கத்தில் ஒரு படித்துறை, அதாவது ஒரு படிக்கட்டுகள் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் ஏஞ்சி போகிறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு படிக்கட்டு வழியாக நம்ம வந்து பாதையை பிடிச்சோம்னா ரொம்ப அதிசுலபமாக வந்து தாயாரை, வராகி தாயாரை போய் தரிசிக்கலாம். என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் 7:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். கிட்டத்தட்ட 8:30 9:30 2 மணி நேரம் தாங்க இந்த கோவில் திறந்திருக்கும். 2 மணி நேரம் இந்த கோவில் திறந்துக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கூட்டம் நிற்கும். விடிய காலையில் நான் 3 மணிக்கெலாம் போய் நின்று இருக்கேன். அடியேன் 3 மணிக்கெலாம் போய் நின்று இருக்கேன். சில இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக சுவாமி எனக்கு இந்த பாதையை காமிச்சதுனால உங்களுக்கு ஒரு ஏதுவாக இந்த பாதையை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ஒரு பாதையை வந்து ரொம்ப கவனமாக பிடிச்சிக்கணும். வராகி காட், கங்கா ஆரத்தி எடுக்கக்கூடிய காட் பக்கத்துலேயே வராகி காட் இருக்குது. வராகி காட் பக்கத்துலேயே திரிபுர பைரவி காட் இருக்குது படித்துறை. இந்த ஒரு கோவிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை அடையாளப்படுத்தி கொள்ளுங்க. அப்படி படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் அவசியம் ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக நீங்கள் வராகி அம்பாளுடைய கோவிலை வந்து பார்த்துடலாம். எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க வராங்க. ஆனால் இப்படிப்பட்ட நம்ம ஊர்லலாம் வராகி கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் காசி மாநகரத்தினுடைய ஒரு பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக கருதக்கூடியவள் பாதாள வராகி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியானவள். அந்த தேவியை பார்க்காம எப்படி நம்ம போகிறது? ஆகையினால தான் இந்த ஒரு பாதை மூலமாக அடியன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். இங்கே எம்பெருமான் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார். இந்த கோவிலுக்கு பக்கத்தாப்பில் ஒரு படிக்கட்டு வருது பாருங்கள். இந்த படிக்கட்டு வழியாக, இந்த படிக்கட்டு மார்க்கத்தை நீங்கள் போனீங்க அப்படின்னா வராகி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்புகுறியே இருக்கும். அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த படிக்கட்டு ஏறினீங்களா? இந்த படிக்கட்டு ஏறின உடனே இந்த பக்கம் திரும்புது பாருங்கள். இங்கே கோவில் போட்டிருக்கு பாருங்கள், வராகி டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ பாருங்கள், படிக்கட்டு மேலே ஏறின உடனே ஃபஸ்ட்டு கட்டுக்குள்ளேயே வராகி தேவி டெம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஃபுல்லாக போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா விடிய காலத்தால் ஒரு 5 மணிக்கெலாம் போய் கியூவில் நின்றுடுங்க. ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்கிறத வந்து அடியன் சொல்லிடுறேன். இங்கே வராகி தேவியான ரூபம் நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ ஆகையினால நீங்கள்லாம் போய் தரிசிக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடணும். இந்த கியூ நிற்கிது பார்த்தீங்களா, எவ்வளோ கியூ நிற்கிதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் பாதை. இந்த மார்க்கம் வழியாகத்தான் நீங்கள் வந்து அந்த தேவியானவளுடைய கோவிலை வந்து நீங்கள் தரிசிக்கலாம். ஆல்ரெடி எவ்வளோ கியூ நிற்கிதுன்றதை நீங்கள் இதன் மூலமாக பார்த்து கொள்ளலாம். இதுதான் அந்த தேவி கோவிலுக்கு போகிற பாதை. கோவில் இது உள்ளே தான் இருக்குங்கிறத அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக உங்களுக்கு இந்த பாதை அடியன் காமிச்சிட்டேன். ஸோ 7 to 9 மணி தான் இந்த கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம். ஸோ நீங்கள் காசி யாத்திரைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் வராகி தாயாருடைய இந்த ஆலயத்தை பார்க்கணுன்றத அடியன் பிரேமபூர்வமாக சொல்லிக்கிறேன். குருநாதனுடைய அருட்பெரும் கருணையினால் இந்த இடம் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அடியனுடைய ஒரு பிரசாதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறத அடியன் கேட்டுக்கிறேன். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய்.